ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது எக்ஸைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜட்டுங்கிறது என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரணும்னா, ஸோ தட் த லோக்கஸ் ஆஃப் த ஜட் இஸ் ரியல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ மீனிங் என்னென்னா ஒய்யோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதோ கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கே டினாமினேட்டர் இருந்து இங்கே மல்டிபிள் ஆனால் என்னது 1 இன்ட்டு 1 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணோம் அதே நம்பர் தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இங்கே மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 4i ஈக்குவல் டு z ப்ளஸ் 4iன்னு எழுதிக்கலாம் மாடுலஸ். இப்போது இங்கே ஜட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஐவை சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டுலேயும் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் எழுதியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன எழுதியிருக்காங்க, கம்பேர் பண்ணி ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டில் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஐயை வெளியே காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும், மாலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4iன்னு வரும். அதே மாதிரி இங்கே ஒய் ப்ளஸ் 4iன்னு எழுதும். ஸோ கிளியராக ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரியல் நம்பர் மாடுலஸ்ன்னு என்னது, ரியல் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர் ஸ்கொயர்டு. மாடுலஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எடுத்தா. ஸோ அது மாதிரி என்ன பண்ணிக்கணும், இங்கே ரியல் நம்பருங்கிறது எக்ஸு, இங்கே இமேஜினரி நம்பருங்கிறது ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு. அதே மாதிரி இங்கே ரியல் நம்பருங்கிறது எக்ஸு, இமேஜினரி நம்பருங்கிறது ஒய் ப்ளஸ் 4. இப்போது ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு போடும்போது என்ன ஆகும், ரூட் கேன்சல் ஆயிரும். எகைன் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். இப்போது நம்ம இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் அண்ட் போத் சைடுன்னு போட்டு எழுதலாம். இல்லைனா பாருங்கள், எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா 16 ப்ளஸ் 8y. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு அழகாக கேன்சல் ஆயிரும். மைனஸ் 8y ஈக்குவல் டு 8 ஒய் கேன்சல். எல்லா ஒய் ஒரே சைடு எடுத்துகிட்டு போனால் ஈக்குவல் டு 0. மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. ஒய்யோட வேல்யூ என்னது, 0ன்னு வந்துடும். அதான் அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ 0னா ஜட்டில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ண என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 0, சாரி ஐ இன்ட்டு 0. அப்போது ஜட்டோட வேல்யூ என்ன வரும், வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஜட்டோட வேல்யூ வெறும் எக்ஸுங்கிறது என்னது, ரியல் நம்பர். அதுவே ஒய் மட்டும் இருந்ததுன்னா அது இமேஜினரி நம்பர். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.